Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. இதுவரைக்கும் நம்ம சேனலில் பேய் வீட்டில் தெரிஞ்சோ தெரியாமலோ தங்கன்னா அங்கே என்னென்ன விளைவுகள்லாம் சந்திப்பாங்க அந்த குடும்பத்தினர் அப்படின்னு நிறைய உண்மை சம்பவங்களையும் பார்த்துருக்கோம். அதோட வரிசையாக தான் இன்றைக்கி நாம் ஒரு குடும்பம் தெரியாதனமாக வாடகை வீட்டுக்கு தான் போகிறாங்க. பட் போன இடத்துல பேய் இருக்குன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு ஸ்டில் இப்போ வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டும் இருக்காங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னா அவங்களால அந்த வீட்டை விட்டு மாறவும் முடியல, அந்த வீட்லேயும் இருக்கவும் முடியல. இது கூடவே இவங்க வீட்டு வாசலில் மோகினி முனி அப்படின்னு நிறையவே உலாத்திட்டு இருக்கிறத அந்த ஏரியா மக்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அப்படி உண்மையில இந்த வீட்டை சுற்றி என்ன நடக்குது, என்ன மர்மலாம் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு நாம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வர பேசாம வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் கௌதம். இவர் சென்னையை சேர்ந்தவர் தான். ஆனால் இந்த சம்பவம் சென்னையில் நடக்கல, கும்பகோணம்ல நடந்திருக்கு. அதுவும் கௌதம் இவங்க குடும்பத்துக்கு தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. கௌதம் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஆனால் கௌதம்க்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அக்காவுக்கு கும்பகோணம்ல வேலையும் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு வேலை கிடைச்சதுனால இப்போ சென்னையில் தங்கிட்டு இருக்கிற கௌதம், அவங்க அம்மா அண்ட் அக்கா இவங்க 3 பேரும் மட்டும் கும்பகோணம் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷனும் ஏற்படுது. ஏன்னா அந்த இடத்துல அக்கா மட்டும் தனியாக இருக்க முடியாது. அக்காவுக்கு உதவியா அம்மாவும் இருக்காங்க. அண்ட் அம்மாவும் இருக்கும்போது கூட நம்மளும் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு கௌதம் இவரும் கிளம்பி கும்பகோணமும் போறாங்க. அண்ட் அப்பா தம்பி இவங்க எல்லாருமே சென்னையில் தான் இருக்காங்க. இப்படி அக்காவுக்கு கும்பகோணம்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அக்காவும் முன்னாடியே போயிட்டு அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் வாடகை வீடு இருக்குமா அப்படின்னு அவங்களும் முன்கூட்டியே வீடெல்லாம் பார்த்துடுறாங்க. பட் அந்த ஏரியாவை மென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் ஆரம்பத்திலே நானும் நிறைய சம்பவம் நடக்கும்போது அந்த ஏரியாவை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இன்சிடென்ட்டை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் பார்த்து எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த சம்பவம்லாம் நடந்தது உண்மைதான், ஆனால் இதெல்லாம் சொல்லி எல்லாரையும் பயமுறுத்த வேண்டாம் அப்படின்னு அவங்களும் சொன்னதுனால தான் அந்த ஏரியாவை சொல்ல முடியலன்னு சொல்கிறேன். இப்போ அக்காவும் பர்டிகுலர் அந்த இடத்துல ஒரு வாடகை வீடும் பார்த்துட்டாங்க. வாடகை வீட்டு பார்த்ததுக்கு அப்புறம் கௌதம் அம்மா அண்ட் அக்கா இவங்க 3 பேருமே கிளம்பி அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு அங்க தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அம்மாக்கும் கௌதம்க்கும் அந்த ஒரு வீடு ரொம்பவே பிடிச்சிருது. இவங்களும் வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. அது என்னன்னா அந்த இடத்துல ஒரு போட்டோ ஆல்பமும் இருக்கு. மேபி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தங்கின ஏதோ ஒரு குடும்பம் அவங்களோட போட்டோவா இல்லைன்னு தெரியல, அதுவும் பாதி எரிஞ்சு எரியாத நிலைமையிலையும் அந்த ஒரு போட்டோலாம் இருக்க. இதை கௌதம் இவர் தான் ஃபர்ஸ்ட்டும் பார்க்குறாரு. அம்மா என்னம்மா இது, இங்கே ஃபோட்டோலாம் இருக்குது, அதுவும் இந்த மாதிரி இருக்கு, எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு இவருக்கு மனசில் தோணுன அந்த ஒரு விஷயத்த அம்மா கிட்டேயும் சொல்ல, அவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுரா, மேபி இங்கே இருக்கிறவங்க யாராச்சும் போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அவங்களும் அன்னைக்கு அங்கே தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க அந்த வீட்டுக்கு வந்து முதல் நாள் நைட்டும் வருது. அந்த இரவு எல்லாருமே வழக்கம் போல் நல்லா சாப்பிட்டும் தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சரியா 1 மணிக்கு அந்த வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. இந்த கதவை தட்டுற சத்தம் கௌதம் இவருக்கும் கேட்குது. யாரா இந்த நேரத்தில் கதவை தட்டுறா அப்படின்னு இவரும் யோசிக்க, ஆனால் இருந்தாலும் போய் கதவையும் திறக்கல, சைலண்டாக இருந்துட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப நேரமாக கதவை தட்டும்போது கௌதமும் பொறுமையாக எந்திரிச்சு போயிட்டு இந்த நடுராத்திரி எவன் கதவை தட்டுறான் அப்படின்னு இவரும் போயிட்டு கதவை திறந்து பார்க்குறாரு. ஆனால் வெளியில் ஆட்கள் யாருமே இல்லை. இப்படி கதவை சாத்தின கௌதம் அம்மா பக்கத்துலேயே வந்து படுக்கிறாரு. அப்படி படுத்த கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் அந்த கதவை தட்டுற சத்தமும் கேட்க, இப்போ இந்த ஒரு சத்தம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கேட்குது. யார் அது இந்த நேரத்தில் கதவை தட்டுறா அப்படின்னு இவரும் எந்திரிச்சு மறுபடியும் கதவை திறக்கலான்னு போகிறாரு. ஆனால் கதவை திறக்கல. நடுராத்திரி அன்வான்டாக யார் கதவு தட்டுறான், உண்மையிலே வெளியில் எவன் இருக்கான்னு தெரியணும் அப்படின்னு பொறுமையாக பக்கத்தில் ஜன்னலும் இருக்குது. அந்த ஜன்னல் திறந்து தான் இருக்குது. அங்கே போயிட்டு எட்டியும் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே 1 2 இல்லை, கிட்டத்தட்ட 3 விதமான வெளுத்து போன உருவங்கள் மாறி மாறி அப்படியே கிராஸ் ஆகி நடந்தும் போதும் சரியாக இவரோட வீட்டு வாசல் கிட்ட
இப்படி இந்த உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கௌதமுக்கும் கிளியரா தெரிஞ்சிருது இது பேய் தான் அப்படின்னு. ஏன்னா இவருடைய கடந்த காலத்துல ஒரு பேய் சம்பவம் நடந்திருக்கு. அதை இன்னொரு வீடியோல கிளியரா பார்க்கலாம். அந்த அனுபவத்தால தான் இவருக்கும் இங்க இருக்கிறது பேய் தான் அப்படின்னு ரொம்பவே தெளிவா தெரிஞ்சதுனால சைலண்டா அதுக்கப்புறம் கதவை பக்கமே போகாம அப்படி வந்தம் படுத்துடுறாரு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி வீட்டுல இருக்கிற அம்மா கிட்டயோ அக்கா கிட்டயோ எதுவுமே சொல்லல. இப்போ அம்மாவும் அக்காவும் தூங்கிட்டாங்க. கௌதம் மட்டும் பயத்தில் படுத்துட்டும் இருக்காரு, தூக்கமும் வரல. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த கதவு தட்டல டம்மு டம்முன்னு அடிக்கிறாங்க. அதுவும் ஆக்ரோஷமாக அடிக்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே புரிஞ்சிருது ஏதோ ஒரு பிரச்சனை, இவன் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு. அக்காவும் கேட்குறாங்க, அம்மாவும் கேட்குறாங்க, டேய் யாரா அது வெளியில் இந்த ராத்திரி ஆக்ரோஷமாக கதவை தட்டுறா அப்படின்னு 2 பேருமே பயந்துருக்க கௌதமால எதுவுமே சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்டும் இருக்காரு. கொஞ்ச நேரம் அந்த கதவை தட்டியும் பார்க்குறாங்க. அந்த கதவை திறக்கல அப்படின்னு உடனே அங்கேருந்து அப்படியே அந்த நடக்கிற சத்தம் அப்படியே சைடில் நடந்து வந்து பக்கத்துலேயே ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜன்னல் பக்கமும் வந்து ஜன்னல்லையும் டம்மு டம்முன்னு தட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அக்காவுக்கும் அம்மாவுக்கும் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னு புரிஞ்சிருது. உடனே கௌதம் என்ன பண்ணுறாருன்னா, வேற வழி இல்லை, நம்ம ஊர் பேர் தெரியாத இடத்துக்கும் வந்திருக்கோம், இங்கே உதவின்னு கூப்பிட்டா யாரும் வர மாட்டாங்க, கண்ணை மூடி நம்ம குலதெய்வமான முனி அவரை நினைச்சு ப்ரே பண்ணலாம் அப்படின்னு இவரும் கண்ணை மூடிட்டு அப்படி கை கால்லாம் உதறிட்டு ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி இந்த சைடில் அக்காவும் அம்மாவும் நல்லா வேண்டிக்கிறாங்க. இப்படி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது கௌதம் இவரும் கண்ணை மூடினவர் ரொம்ப நேரம் திறக்கல. இப்படி ப்ரே பண்ணிட்டே இருக்கும்போது வெளியில தட்டுற அந்த ஒரு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்குது. அந்த இடம் அமைதியாக இருக்க இதுக்கப்புறம் இவங்களை அறியாமலே தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு சத்தமும் கேட்குது. ஆனால் இந்த சத்தம் கொஞ்சம் வினோதமாக இருக்குது. அது எப்படின்னா குதிரை சத்தம் மாதிரியும் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே கௌதம் இவரும் இவரை அறியாமலே எந்திரிச்சு ஜன்னல் பக்கமாக வராரு. வந்து லைட்டாக அந்த கதவை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது வெளியில் ஒரு குதிரை கரெக்டாக இவங்க வீட்டு வாசலில் பார்த்துட்டும் இருக்கு. ஆனால் அந்த குதிரை மேலே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டும் இருக்காங்க. பார்க்கும்போதே புரிஞ்சிருது இது நம்ம குலதெய்வம் தான் அப்படின்னு. ஆனால் என்னதான் குலதெய்வமாக இருந்தாலும் நடுராத்திரி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும்ல, அந்த ஒரு பயமே இவரையும் எழுப்பி விட்டுருக்கு. எந்திரிச்சதுக்கப்புறம் தான் இவருக்கும் தெரியுது இது எல்லாமே ஒரு கனவு அப்படின்னு. இப்படி எந்திரிச்சு உட்காந்து அந்த ஜன்னல்லையும் கதவையும் பார்க்குறாரு. இப்போ வெளியில் எந்த விதமான அசம்பாவிதம், அந்த தட்டுற சத்தமாக இருக்கட்டும் நடமாடுற சத்தமாக இருக்கட்டும் எதுவுமே இல்லாமல் அமைதியாகவும் இருந்துட்டு இருக்கு. இப்போ கௌதம் என்ன பண்ணுறாருன்னா வெளியில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஜன்னல் கிட்டேயும் போகிறாரு. போய் பார்த்தா இவர் கனவுல வந்த விஷயம் உண்மையிலே நிஜத்தில் வெளியிலையும் இருக்கு. அப்போதான் இவங்க குலதெய்வம் இந்த வீட்டை விட்டு நகர்ந்து போகிறது இவரும் பார்த்து கொஞ்சம் பயப்படுறாரு. இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியிலையும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அமைதியாகவும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இவருக்கும் ஒரு தைரியமும் வருது. வீட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம குலதெய்வம் நம்மளை சுற்றி தான் இருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் இவங்களும் நிம்மதியாக அந்த இரவை கழிக்கிறாங்க. இப்படியே பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் அக்காவும் வேலைக்கும் கிளம்பிடுறாங்க. அண்ட் அம்மா வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. கௌதம் இவருக்கும் போர் அடிக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க தங்கி இருக்கிற இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடும் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பையனும் இருக்காரு. அவரை பார்த்ததுக்கப்புறம் சரி இந்த வீட்டை பற்றி ஏதாச்சும் மர்மம் இருக்கா இல்லை இதுக்கு வேற எதனா ரீசன் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கௌதமும் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பையன்கிட்ட போயிட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் கௌதம் போய் பேசுகிற வரைக்கும் அந்த பையனுக்கும் தெரியாது கௌதம் இந்த வீட்டில் தான் இருக்காரு அப்படின்னு. கடைசியாக கௌதமும் அந்த பையன்கிட்ட போயிட்டு ப்ரோ நான் அந்த பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன், ரீசெண்டாக இப்போ தான் குடி வந்தோம், நைட்டு ஒரு வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, எது உருவத்தெல்லாம் பார்க்குறோம், என்னவா இருக்கும், உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரியுமா, தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க இந்த ஒரு விஷயத்தை கேட்ட பக்கத்து பையனும் ப்ரோ நீங்கள் எந்த வீட்டில் தங்கியிருக்கீங்க, ஏன் ப்ரோ உங்களுக்கு வர வீடே கிடைக்கலையா, இங்கே நிறைய வீடு காலியாக இருக்குது, எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க, இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நைட்டு நீங்கள் தங்கியிருக்கீங்களே அந்த வீட்டு வாசலில் மோகினியும் முனியும் உலாவும் அதை நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன். நான் மட்டும் இல்லை இந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேரும் பார்த்துருக்காங்க. ஆனால் அதோட நடமாட்டம் இந்த வீட்டு வாசலில் மட்டும்தான் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். அதனாலே இந்த வீடு ரொம்ப வருஷமாக காலியாக தான் இருக்குது. ஏன் இந்த ஒரு விஷயத்த ஆரம்பத்தில் நானும் நம்பலை. ஒரு சில நாள் முன்னாடி நானும் வீட்டில் காற்று வரல அப்படின்னு வீட்டு வாசல்லையும் படுத்துட்டு இருந்தேன். அப்படி படுத்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க என்ன தட்டி எழுப்பினாங்க. எழுப்பி தம்பி இங்கெல்லாம் தூங்காத உள்ளே போய் தூங்குன்னு சொன்னதுக்கப்புறம் நானும் அது யார் சொல்கிற அப்படின்னு கேட்காம சைலண்ட்டாக எந்திரிச்சு உள்ளேயும் போயிட்டேன். ரொம்பவே தூக்க கலக்கமாக தான் இருந்தது. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு யோசனை, யார் நம்மளை தூக்கத்துலேருந்து எழுப்பி உள்ளே போக சொன்னா அப்படின்னு நானும் திரும்பி பார்த்தேன். வெளியிலே வந்து பார்த்தேன் யாருமே இல்லை. அப்போ தான் எனக்கும் புரியுது இது முனியோட வேலை தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு விஷயத்த நானும் நோட் பண்ணவும் ஆரம்பித்தேன். நீ தங்கியிருக்கிற அந்த வீட்டு பக்கத்தில் காட்டேரி மூனி இது ரெண்டுமே மாறி மாறி சுற்றிட்டு இருந்திருக்கு. இதை நானே பார்த்துருக்கேன். அதனால தான் அந்த சம்பவத்துலேருந்து நானும் வீட்டு வாசலில் படுக்கிறதே இல்லை, வெளியில தான் படுக்கிறேன். ஆனால் எங்கள் நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, அந்த வீட்டை சுற்றி மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனை இருக்கே தவிர எங்களுக்கு அதனால் எந்த வித பாதிப்பும் இல்லை.
இதை கேட்ட கௌதமுக்கும் என்ன பண்ணுறது, இதை வீட்டில் சொல்கிறதா சொன்னால் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, பயப்படுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியாமல், இது மட்டும் இல்லாமல் அக்காவுக்கு இப்போ தான் வேலை கிடைச்சிருக்கு, சொல்லிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பெருசாக காசு கூட இல்லை, என்ன நடக்குது பார்க்கலாம், வேறு வழி இல்லாமல் இங்கே தான் தங்கணும், கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த வீட்டில் தான் தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க தங்குற அடுத்தடுத்த நாள் ஃபுல்லாக நைட்டு அந்த நடமாட்டமும் கதவை தட்டுறதா இருக்கட்டும், கதவை திறக்கலன்னா ஜன்னலை தட்டுறதா இருக்கட்டும், அண்டு வெளியில் அந்த உருவங்கள்லாம் நடமாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கௌதமும் நிறைய பார்த்துருக்காரு, டெய்லி பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனால் இது வரைக்கும் இந்த சம்பவங்கள் எல்லாமே மட்டும்தான் நடந்திருக்கு. சரியா இந்த வீட்டுக்கு வந்த ஒரு 4-5 நாள் கழிச்சு இந்த ஒரு விஷயம் பகல்லையும் நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் அக்கா வேலைக்கும் கிளம்பிட்டாங்க, அம்மா வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டும் இருக்காங்க. அன்னைக்கு கௌதம் வீட்டில் தான் இருக்காரு. அவரும் வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னு டிவி பார்த்துட்டு இருக்க, அப்போது இந்த வீட்டோட கதவை யாரோ திறக்கிற சத்தமும் கேட்குது. சரி அம்மாவை தான் இருப்பாங்க அப்படின்னு இவரும் கண்டுக்காம டிவி பார்த்துட்டு இருக்காங்க. பட் கதவை திறந்தவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிறாங்க. அப்படி நடக்கிறவங்க வீட்டுக்குள்ளே இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டும் இருக்காங்க. அதுவும் கௌதம் இவருக்கு பின்னால். என்ன அம்மா ரொம்ப நேரமாக நடந்துட்டுருக்காங்க அப்படின்னு இவரும் திரும்பி பார்ப்பாரு. கரெக்டாக திரும்புகிற அந்த நேரம் அந்த நடக்கிற சத்தமும் இருக்காது, அங்கே இருக்கிற அந்த உருவமும் இருக்காது. என்னது இவ்வளோ நேரம் யாரோ நடந்துட்டு இருந்தாங்க, இப்போ சத்தமே இல்லை அப்படின்னு இவரை எந்திரிச்சு அம்மா இருப்பாங்களா அப்படின்னு ரூமில் போய் பார்த்தா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்த நாள் கௌதம் இவரும் பெட்ரூமில் உட்காந்துட்டு இருக்க, பெட்ரூமில் இருந்து பார்த்தா வாசல் தெரியும். வாசலில் ஒரு ஈச்சரம் இருக்கும், இந்த வயசானவங்களாம் சாஞ்சு உட்காருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சேரும் இருக்கும். இவரும் எதிர்ச்சியாக அந்த சேர் அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அதில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டும் இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஒன்று மனுஷ மாதிரி இல்லை, பார்க்கறதுக்கே பயம் தர மாதிரி தான் இருக்கும். இவரும் பயத்தோட ரூம்ல இருந்து அந்த சேரையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு கண் எதிர்க்கவே அந்த உருவம் அந்த இடத்த விட்டும் எந்திரிச்சும் போகுது, அதுவும் இவரை பார்த்த மாதிரி. இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நிறைய விதமான உருவ நடமாட்டங்கள் இவங்களும் பயமுறுத்துற மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதில் எதுவுமே கௌதமோட அம்மா அக்கா இவங்களை பெருசாக பயமுறுத்துற மாதிரி தெரியல, மொத்தமும் இவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுட்டும் இருக்கு. ஆனால் வீட்டில் பிரச்சனை இருக்கு அப்படின்னு அக்காவுக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் கௌதமோட அத்தை ஊர்ல இருந்து கும்பகோணம்ல இருக்கிற கௌதம் அவங்க அக்கா அம்மா இவங்களை பார்க்கறதுக்காகவும் வராங்க. அவங்க அன்னைக்கு வீட்லயும் தங்கியிருக்காங்க, 2-3 நாள் தங்கியிருக்காங்க. ஆனால் அந்த 2-3 நாள் வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சொல்லப்போனால் நம்ம ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறத அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே உணர்ந்துருக்காங்க. அவங்களும் சரி சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டோம், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அத்தையும் கிளம்பி ஊருக்கும் போகிறாங்க. ஊருக்கு போன அடுத்த செகண்ட் டைம் அந்த வீட்டில் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்குது. இதை கௌதம் எப்போ நோட் பண்ண ஆரம்பிச்சார்னா, இவங்க வீட்டில் கௌதமோட அப்பாவாக இருக்கட்டும், அவங்க சொந்தக்காரங்க யாராச்சும் இவங்களை பார்க்கணும் அப்படின்னு வந்தாங்கன்னா அப்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவங்களாம் போனதுக்கப்புறம் இவங்களுக்கும் அதை விட அதிகமாக பிரச்சனையும் ஏற்படும். இப்படி இந்த வீட்டில் இவங்களும் பயத்தோட ஓட்டிகிட்டே இருக்க, அன்னைக்கு ஒரு நாள் அம்மா சரி ரொம்ப நேரம் நம்ம சென்னை போலியே, அங்கே அவர் தனியாக இருக்காரு அப்படின்னு அம்மா கிளம்பி அவருடைய கணவரை பார்க்கறதுக்காக கௌதம் அப்பாவை பார்க்கறதுக்காக சென்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ கும்பகோணம்ல இருக்கிற வீட்டில் கௌதம் அவங்க அக்கா 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. சென்னைக்கு வந்த அம்மா ரிட்டர்ன் வரதுக்கு 1 மாதத்துலேருந்து 2 மாதம் ஆகும். இப்போ கும்பகோணம்ல அக்கா வேலைக்கு போனதுக்கப்புறம் கௌதம் இவருக்கு சமைக்கிறதுக்கு தேவையான விஷயம்லாம் பண்ணுறதுக்காக, வீட்டில் வேலை செய்கிறதுக்காக, சமைக்கிறதுக்காக, வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு அக்காவும் சேர்றாங்க. அவங்களும் சகஜமாக அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு கௌதம் இவரும் சும்மா வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு வீட்டிலேருந்து வெளியில் போயிருக்காரு. அக்காவும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த சமையல் பண்ணுற அக்கா மட்டும்தான் வீட்டில் தனியாக சமையலும் பண்ணிட்டு இருக்காங்க. கதவெல்லாம் சாத்திட்டாங்க. இப்போ வெளியில் போன கௌதம் அவரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு திரும்ப வீட்டுக்கும் ரிட்டர்ன் வந்திருக்காரு. சரியா அவர் வீட்டுக்கு வர இந்த ஒரு நேரம் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த அக்கா பயத்தோட கதவை திறந்துட்டு வெளியிலேயும் வராங்க. வெளியில் வந்து மூச்சு வாங்க நிற்கிறாங்க. பார்க்கறதுக்கே தெரியுது சமையல்கார அக்கா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னு. கௌதமும் அக்கா என்னாச்சு, ஏன் இப்படி பதறி இருக்கீங்க, ஏன் இப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு கேட்க, நான் வீட்டில் தனியாக சமையல் பண்ணிட்டு இருந்தேன், கதவெல்லாம் மூடிட்டு அப்போது யாரோ ஒருத்தவங்க கதவையும் தட்டிட்டு இருந்தாங்க. நானும் போயிட்டு கதவை திறந்து பார்த்தேன், யாருமே இல்லை. மறுபடியும் கதவை தட்டினாங்க, யாருமே இல்லை. இந்த தடவை கிட்டத்தட்ட 5-6 தடவை கதவும் தட்டிட்டாங்க. நானும் திறந்து பார்த்தேன், யாருமே இல்லை. அட இதுக்கேக்கா பயப்படுறீங்க, மேபி பக்கத்து வீட்டில் யாராச்சும் கதவை தட்டியிருப்பாங்க, அந்த ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கும், நீங்களும் கதவை திறந்து தப்பாக நினச்சிருப்பீங்க அப்படின்னு கௌதம் இவரும் சொல்ல, நானும் அப்படி தான்ப்பா நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி பக்கத்து வீட்டில் ஆளுங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். அந்த வீட்டு கதவு பூட்டியும் இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே ஆளுங்களும் யாருமே இல்லை. இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ கௌதம் இவங்க வீட்டுக்குள்ளே பால்கனிக்கு போகிற ஒரு கதவும் இருக்குது. அந்த கதவு சாத்தி தான் இருக்குது. அந்த கதவு யாரோ தட்டுறாங்க. தட்டின உடனே 2 பேருமே பயத்தோட திரும்பியும் பார்க்குறாங்க. இந்த கதவை யாரா தட்டுறா அப்படின்னு கௌதமுக்கும் ஒன்றும் புரியல, அந்த வேலை செய்கிற அக்காவுக்கும் ஒன்றும் புரியல.
சரி மேபி வேற எங்கேயோ கதை தட்டுற சத்தம் இங்கே கேட்குது அப்படின்னு 2 பேருமே பொறுமையாக அந்த கதவு கிட்டேயும் போகிறாங்க. அதாவது அந்த பால்கனி கதவு இருக்குல்ல, அங்கேயும் போகிறாங்க. கிட்ட போகும்போதும் அந்த கதவு தட்டுற சத்தம் ரொம்பவே தெளிவாக கேட்குது. இந்த அக்காவும் பயந்துடுறாங்க, கௌதமும் பயந்துடுறாரு. கௌதமுக்கு எதனால் இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு தெரியும், ஆனால் அந்த அக்காவுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இப்போ தான் வேலைக்கே சேர்ந்துருக்காங்க. இதுக்கப்புறம் வேலை செய்கிற அக்காவும் அவசரமாக வேலையை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாங்க. இப்போ கௌதம் இவர் மட்டும்தான் வீட்டில் தனியாக இந்த ஒரு விஷயத்தை யோசிக்க, சரி இப்போ நடந்த விஷயத்தை பற்றியும் பக்கத்தில் இருக்கானே அந்த பையன்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு கௌதமும் அந்த பக்கத்து வீட்டு பையன்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. திரும்ப எங்கள் வீட்டில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ பக்கத்து வீட்டு பையன் என்ன சொல்கிறான்னா, ப்ரோ உங்கள் வீட்டில் எந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கலை, அன்றைக்கி நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் தங்குற அந்த ஒரு வீட்டில் இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. நீங்கள் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இங்கே இந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி நானும் என்னோட ஃப்ரெண்டும் சகஜமாக அப்படியே வெளியிலலாம் சுற்றிட்டு அப்படியே பேசிட்டு உங்கள் வீட்டு வழியாக தான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும். அதுவும் நைட் டைமில் அப்படி நடந்து போகும்போது கரெக்டாக நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டுக்கு கீழே அந்த காம்பவுண்ட் வாசல் கிட்ட யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. இதை நானும் பார்த்தேன், என்னுடைய ஃப்ரெண்டும் பார்த்த உடனே எனக்கும் புரிஞ்சிருச்சு, இது சம்திங் வேறு ஏதோ, இது கண்டிப்பாக மனுஷன் இருக்காது, வேறு ஏதோ அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் என் ஃப்ரெண்டு இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு, டேய் யார் அது நைட் நேரத்தில் இந்த வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்கான், வா என்னென்னு போய் கேட்கலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டும் கேட்க, டேய் வேணாண்டா போக வேணாம் அப்படின்னு நானும் அவனை எச்சரித்தேன். ஆனால் அவனும் கேட்குற மாதிரி இல்லை. எண்ணெய் எடுத்துகிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அந்த உருவத்துக்கிட்டையும் போனான். பட் கிட்ட போனதுக்கப்புறம் இவனுக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு இங்கே இருக்கிறது சம்திங் வேறு ஏதோ அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் அது அறியாமல் அவனும் கிட்ட போயிட்டு, யார் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ அங்கே உட்காந்துட்டு இருந்த அந்த உருவம் ஆக்ரோஷமான குரலோடு எங்களை பார்த்து கத்திச்சு பாரு. அந்த கத்தனை கத்து அந்த இடத்த விட்டே நாங்கள் அலறி அடித்து ஓடிட்டோம். இது மட்டும் இல்லாமல் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது உண்மையிலே காட்டேரி தான். அது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அங்கே உட்காந்துருக்கிறது ஏதோ ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி போனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கௌதமுக்கும் கிளியராக தெரிஞ்சிருக்கு, நம்ம வீட்டு வாசலில் காட்டேரி உலாவிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வீட்டு கதவை தட்டுறதும் வீட்டுக்குள்ளே நடமாடுறதும் காட்டேரி தான். இப்போ என்ன பண்ணுறது, நம்ம குடும்பம் இருக்கிற சுச்சுவேஷனில் உடனே வீடு காலி பண்ணிட்டு போகிறதும் கஷ்டம் அப்படின்னு இவரையும் யோசிக்க, ஆனால் என்ன இருந்தாலும் இப்போ வரைக்கும் உயிருக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படலை. அது வரைக்கும் நாம் இங்கேயே தங்கலாம் அப்படின்னு ஸ்டில் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போவும் அதே காட்டேரி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே தான் இவங்களும் அக்கா, அம்மா, கௌதம் இவங்க 3 பேருமே தங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் இவர் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரியும் அந்த கதவை திறக்கிறதும் இவர் ஒரு வீடியோவாக எடுத்து நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதையும் உங்களுக்காகனா ஆனால் இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம் எதுக்கு கௌதம் இன்னமும் அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க அப்படின்னு எனக்கும் சுத்தமாக புரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இந்த சம்பவத்தை மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்த சீமான் அப்படின்றவர் தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் சீமான் இவருக்கு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இவருக்கு நடக்கலை. சீமான் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. அந்த ஃபேமிலிக்கு நடந்த சம்பவத்தை தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா 2019 மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் சீமான் இவரும் இருந்துட்டுருக்காரு. அந்த சீமான் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 வீடு இருந்துகிட்ருக்கு. அதாவது சீமான் இவர் வீட்டோட சேர்த்து அந்த இடத்துல ஒரு 3 வீடும் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த வீட்டுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு இருந்துட்டு இருக்கு. அந்த சுடுகாட்டில் அந்த கிராமத்தில் இறந்து போன வயசானவங்களை மட்டும்தான் அடக்கம் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த ஆக்சிடென்ட்டாக இறந்து போனவங்க, சூசைட் பண்ணி இறந்து போனவங்களாம் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வேற ஒரு சுடுகாடு இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் அடக்கமும் பண்ணுவாங்க. அந்த ஆரம்பத்தில் சீமான் இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த சாதாரண சுடுகாட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் சீமான் இவங்க பக்கத்து வீட்டு ஆள் இல்லாமல் அதுக்கு அடுத்தா 3வது வீட்டில் ஒரு குடும்பமும் இருந்துட்டு இருக்கு. அதில் ஒருத்தர் இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு வைத்தறிச்சல் குணம், இந்த பொறாம குணம் ரொம்பவே அதிகமாக
விஷயமா இருந்துட்டு இருக்கு. அது எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இருக்கிற இந்த கிராமத்தில் தான் மட்டும்தான் முன்னேறணும், தான் மட்டும்தான் வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஒரு பெரிய கெட்ட எண்ணமும் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு கெட்ட எண்ணம் தான் மனசில் மட்டும் இல்லாமல் இதை மற்றவங்களுக்கு பிரதிபலிக்க வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தையும் பண்ணுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் இவங்க வீட்டு பக்கத்தில் அந்த ஃபேமிலியாக இருப்பாங்கள்ல, பாதிக்கப்பட்ட குடும்பம், அதில் அந்த குடும்பத் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படி இப்படின்னு காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு பசுமாடெல்லாம் வாங்குறாரு. அந்த பசுமாட்டு மூலயமா வர பாலை வச்சு அந்த ஊரில் சேல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படியே பால் பண்ணையும் வைக்கிறாரு. இப்படி லைஃப்பில் அடுத்தடுத்த லெவல் வர அந்த பக்கத்து வீட்டு ஆளை பார்த்து அந்த 3வது வீட்டில் இருக்கிற பொறாம குணம் கொண்ட அந்த ஆளுக்கு கொஞ்சம் வயிற்றுச்சல் ஆகுது. நம்ம என்ன இப்படியே இருக்கோம், இவன் அடுத்தடுத்த லெவல்லாம் போயிட்டு இப்போது அவன் மனைவி நகை நட்டுலாம் போட்டுட்ருக்காங்க, அங்கே இங்கே இடம்லாம் வாங்குறாங்களே, இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு அந்த பொறாம குணம் கொண்ட அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க வீட்டை ஒட்டியே சுடுகாடு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சுடுகாட்டில் நைட்டு ஒரு மாந்திரிகரை கூப்பிட்டு ஒரு பூஜையும் பண்ணுறாரு. அந்த பூஜை மூலிமா இப்போ வளர்ந்துட்டு வர அந்த பக்கத்து வீட்டால் அவங்க குடும்பத்து மேலே எதையோ ஏவியும் விடுறாங்க. இப்படி ஏவி விட்டது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில நாள்லேயே அந்த ஏவி விட்ட விஷயம் வேலை செய்யவும் ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற நல்ல மாடெலாம் வந்து நோய்வாய்ப்படவும் ஆரம்பிக்குது. அந்த பிஸ்னஸ், பால் கறக்கிற பிஸ்னஸ் எல்லாமே அப்படியே படுத்துருது. இப்போ இவங்க பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ்லேயும் போயிட்டுருக்க அந்த பக்கத்து வீட்டால் சரி ஏதாச்சும் இடம் வாங்கலாம் அப்படின்னு இடம் வாங்குறதுக்கும் ட்ரை பண்ணுறாரு. பட் இவர் மட்டும் இல்லை, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சில பேர் இடம் வாங்கணும்னு நினச்சாலும் விற்கணும்னு நினச்சாலும் அந்த விற்கிற அந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்படியோ கை மாறி இந்த கெட்ட குணம் கொண்ட அந்த ஆளு கைக்கு வந்துடுது. அவருக்கு அந்த இடத்த கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. போக போக இந்த விஷயம் அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பேருக்கும் தெரிய வருது. இது ஒரு வேலை இவனோட வேலையாக தான் இருக்குமோ அப்படின்னு. ஆனால் கிராமத்து மக்களால் எதுவுமே பண்ண முடியல, போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியல. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணனா போலீஸ் இதெல்லாம் ஒரு கேஸாக எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பேய் பிசாசு, பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயத்தை வச்சு போலீஸில் கேஸ் கொடுத்தா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. வேறு எதனா கேஸு, கொலை அந்த மாதிரி கொடுத்தனா கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ அதனாலே இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் இவர் மேலே, இந்த கெட்ட குணம் கொண்ட அந்த ஆள் மேலே கேஸ் கொடுக்கறதுக்கு பயங்கரமாக யோசிச்சிருக்காங்க. சரி, இந்த ஒரு விஷயம் அப்படியே ஒரு சைடு போயிட்டுருக்கு. ஆனால் அந்த கெட்ட குணம் கொண்டவர் அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் மேலே கொஞ்சம் பொறாமையாகவும் இருந்துட்டுருக்காரு. ஏன்னா இந்த ஆள் எந்த வேலையும் செய்ய மாட்டார், ஆனால் மற்றவங்க ஏதாச்சும் பண்ணி முன்னேற பார்ப்பாங்க, அதெல்லாம் தடுக்கிற மாதிரி இந்த ஏவல் பில்லி சூனியெல்லாம் பண்ணி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி நிறைய விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுதான் இந்த ஆளோட மேஜர் வேலையாகவும் இருந்துட்டு இருக்கு. இப்போ சீமான் இவங்க வீட்டு பக்கத்தில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ரொம்பவே ஏழ்மையிலையும் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க கூட்டு குடும்பமாகவும் இருந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு சீமான் இவருக்கு நல்லா தெரியும். சொல்ல போனால் சின்ன வயசுலேருந்து ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பிரச்சனை உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வீட்டில் ஒரு தாத்தா வந்திருக்காங்க. அவர் ரொம்பவே ஆரோக்கியமாக தான் இருந்திருக்காரு. பட் ஆரோக்கியமாக இருந்த அந்த தாத்தா சடனாக இறந்தும் போகிறாரு. அவர் இறந்து போகிற அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற தங்க நகை எல்லாமே காணாமல் போகிறதா அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ வரைக்கும் இந்த ஃபேமிலிக்கு பேய் பிசாசு அண்ட் அந்த மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயத்தில் சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க ஏதோ ஒன்று ஏவி விட்டு தான் நம்ம ஃபேமிலியில் எல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலாம் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே எதாச்சும் நடக்குது அப்படின்னு தான் அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. இதில் ஒரு விஷயத்த ஆரம்பத்திலே சொல்லாமல் விட்டுருப்பேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்து வீட்டு குடும்பம் இந்த மாடுலாம் வாங்கி பால் பண்ண வைக்கிற அளவுக்கு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பேர் இவங்க இடத்துல தான் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போது ஒருத்தர் கூட இவங்க கிட்ட வேலை பார்க்கல. ஏன் சொல்லப்போனால் அந்த வேலை பார்த்ததில் நிறைய பேருக்கு சம்பள பாக்கி கூட இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இப்போது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃபேமிலியில் தாத்தா இறந்தும் போயிட்டாரு. அப்படி இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்க ஒருத்தராக மர்மமாக இறந்து போகவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க வீட்டில் ஒரு 2-3 பேர் இறந்ததுக்கப்புறம் தான் அன்னைக்கு நைட்டு இவங்க வாசலில் யாரோ பேசிட்டு இருக்கிற சத்தமும் கேட்குது. யார்டா அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்த்தா இந்த சாமத்து கூடாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, கையில் உடுக்க வச்சுட்டு அவரும் வந்து நைட்டு இந்த வீட்டில் கெட்டது இருக்குது, நீங்கள் இதுக்கு உண்டான பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் அவங்க குடும்பம் நிலைக்கும், இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்பலை. அட இவர் சொல்கிற மாதிரிலாம் இருக்காதுப்பா, இதுக்கு ரீசன் வேறு தானே இருக்கும், இவர் என்ன லூசுத்தனமாக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே அந்த சாமத்து கூடாங்கி அவர் சொல்கிற விஷயத்த நம்பாமலும் இருந்திருக்காங்க. இப்படி சாமத்து கூடாங்கி இவங்க வீட்டில் விஷயத்த சொல்லிட்டு போனதுக்கப்புறம் கூட இவங்க வீட்டில் கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்கிற அந்த தங்க நகை எல்லாமே காணாமல் போகவும் ஆரம்பிக்குது. உடனே வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் இருக்கிறவங்க மேலே டவுட் படலை, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மேலே தான் டவுட் ஆகுது. இப்போ இந்த வீட்டில் கூட்டு குடும்பம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதில் பெரியப்பா சித்தப்பா அப்படின்லாம் இருந்துட்டு இருக்காங்க. சித்தப்பா அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க. அந்த பையன் மேலே தான் டவுட்டும் வருது, ஒருவேளை இவன் தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு. அந்த பையனை கூப்பிட்டு பேச இது அப்படியே குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை
பிரச்சனையாகி சித்தப்பா இந்த வீட்டை விட்டு போயிடுறாரு, நான் எங்கன்னா போய் தனியாக இருந்துக்கிறேன், நீங்கள் எப்படின்னா போங்க அப்படின்னு. ஏன்னா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிற யாரோ தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சித்தப்பா அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணாத தப்புக்கு எதுக்கு நாங்கள் பழி அனுபவிக்கிறோம் அப்படின்னு தான் வீட்டை விட்டு காலி பண்ணி வெளியிலையும் போயிட்டுருக்காங்க. இப்படியே ஒரு சில மாதமும் போகுது. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போன சித்தி அவங்க கூட்டு குடும்பமாக இருந்தால் அந்த ஃபேமிலி கூட எதுவுமே பேசாமல் ஒரு சில மாதம் தனியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் மாதம் தனியாக இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தி அவங்களுக்கு ஒரு பயங்கர கனவு வருது. அந்த கனவு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல அவங்க குலதெய்வமும் வராங்க. அப்புறம் அவங்க சித்தி என்னைக்குமே பேசாதவங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்க கனவு வந்திருக்கு. இந்த மாதிரி உங்க மூத்தாள் அந்த குடும்பத்துல அவங்க மூத்தாள்னு அந்த குடும்பத்தாள் இந்த மாதிரி உங்க குடும்பத்துல ஒரு தலைக்கட்டு என்னைக்கா இருந்தாலும் அத்தக்காவை வாங்குவேன் அப்படின்ற மாதிரி கனவு வந்திருக்குன்னு அவங்களுக்கு வந்து சுருக்கு. என்ன அப்படி சொல்லுதுன்னு சுருக்க அவங்க உடம்பு சீலக்கறி சாமி இறங்கி இந்த மாதிரி வேகமா கரெக்டா ஒரு நைட்டு ஒரு 1 மணி இருக்குங்க. வேகமா விறுவிறுவிறு நடந்து வீட்டுக்குள்ள உயிர் கதவை சாட்சி இருக்கும். டம்முன்னு ஒரு இடிச்சு அந்த சின்ன பிள்ளை கட்டில படுத்துருக்கு. அவங்க அம்மாவும் அப்பாவும் கீழே படுத்துருக்காங்க. டப்புன்னு அவங்கள ஒரு 2 எந்திரின்னு சொல்லிட்டு அந்த கட்டில கீழே பார்த்தா அவங்க குடும்பத்தால் எல்லாருமே பாக்குறாங்க. அந்த குட்டிக்கு கீழே சுரிச்சு மேனிக்கு முட்டை கண்ணோட அப்படியே எப்படி இருக்கும்னே அப்படியே திக்குன்னு இருக்காதா. அவங்க 3 பேர்த்தையுமே பார்த்து அப்படி சிரிக்குதுன்னு அப்படியே ஒரு புன்னகை சிரிப்போடு இருக்காமனே ஒரு கொடூரமா சிரிச்சா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்காங்க. அந்த சின்ன பிள்ளை மேல இருக்கு. அவங்க பயந்துக்கே இருக்காங்க. சின்ன பிள்ளை வேற மேல இருக்கு எப்படி தூக்கம் இருக்குண்டு அந்த பிள்ளை அப்படியே அந்த இது பேச்சு எதுவும் இல்லை. அது சொல்லுது எனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு கண்ணு தெரியாதுன்னே சொல்லிக்கே இருக்கு. இப்போ அந்த கட்டில் மேலே சின்ன பொண்ணும் படுத்துட்டு இருக்காங்க. கட்டில் கீழே தான் அந்த உருவமும் இருந்துட்டு இருக்கு. இதை சித்தி இவங்க உடம்புல இருக்கிற அந்த குலதெய்வமும் பார்க்குறாங்க. சரி, இந்த சின்ன பொண்ணை தொந்தரவு பண்ணாமல் அந்த உருவத்தை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்க. பட் குலதெய்வம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சின்ன பொண்ணோட தலையை பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க. ஆனால் தூக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் கீழே இருக்கிற அந்த உருவம் இந்த குலதெய்வத்துக்கு முன்னாடியே அந்த சின்ன பொண்ணை பொசஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது அந்த சின்ன பொண்ணோட உடம்பை ஆக்கிரமிச்சிருது. இதை இந்த குலதெய்வம் இவங்களும் பார்க்குறாங்க. அந்த சின்ன பொண்ணோட தலையை அப்படியே பிடிச்சிட்டு இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியிலையும் வலிச்சிட்டு போகிறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் வந்துருக்கு. அந்த கோவிலுக்கும் வலிச்சிட்டு போயிடுறாங்க. கோவிலுக்கு வலிச்சிட்டு போயிட்டு அந்த பொண்ணோட தலையை வந்து அப்படி திருகுறாங்க. ஆனால் வலி தாங்க முடியாத இப்போ பொசஸ் பண்ண அந்த உருவம் அந்த பொண்ணோட உடம்புல இருந்து பேசவும் ஆரம்பிக்குது. நான் இப்படி தான் இவங்க குடும்பத்தை உள்ள வந்தேன் அப்படின்னு. என்னை ஏவி விட்டது இந்த பக்கத்து வீட்டால் தான். இவங்க குடும்பத்தில் எல்லாம் நல்லா நடந்திருக்கு, நல்லா போகுது அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயம் அவனுக்கு பிடிக்காம தான் என்னை இவங்க வீட்டிலையும் ஏவி விட்டுருக்கான். அண்ட் இவங்க வீட்டில் இருக்கிற பெரிய ஆளுங்களாம் இறக்கிறதுக்கு நான் தான் காரணம், நான் தான் அவங்களெல்லாம் கொன்னேன் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணோட உடம்புல இருக்கிற ஆன்மாவும் பேச ஆரம்பிக்குது. சரி, இந்த குடும்பத்தை விட்டு போயிரு, இந்த குடும்பத்தை விட்டு போகணும்னா உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க போல இருக்கு. அதுக்கு அந்த ஆன்மா ரொம்பவே மோசமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கு. இந்த வீட்டில் ஒரு விஷயம் சொல்லணும்னா அந்த 3வது வீட்டில் அந்த கெட்ட குணம் கொண்ட ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அவரு தான் இந்த ஆன்மா வேவி விட்டாரு. அந்த ஆன்மாவை அந்த ஆள் எப்படி கட்டுப்படுத்தினாரோ சேம் அதே விஷயத்த இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் பண்ணால் மட்டும்தான் நான் இவங்களை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. அதை ஃபர்ஸ்ட் டைமாக உங்ககிட்ட சொல்கிறேன். சொல்லும் போதே வந்து லைட்டாக எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். கேட்குற உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த இடத்துல அந்த கெட்ட குணம் கொண்ட அந்த ஆள் அந்த ஆன்மாவை எப்படி வசப்படுத்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா மனித மலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலத்தை வந்து 3 தடவை ஒரு குறிப்பிட்ட டைமில் சாப்பிட்ருப்பாரு. அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்மாவை வந்து வசப்படுத்தினதாக சொல்லப்படுது. இந்த விஷயத்த வந்து அந்த ஆன்மா தான் சொல்லியிருக்கு. சேம் இதே விஷயத்த இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணாங்கன்னா இந்த குடும்பத்தை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வேற விஷயம்னா ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஆடு மாடு கோழி இந்த மாதிரி படையல் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேற எதனா பண்ணுறதுனா கூட ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளால் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன யோசிப்பீங்க? அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இந்த ஒரு விஷயத்துக்கு அனுமதி கொடுக்கல. இந்த இடத்துல அந்த ஆன்மாவை விரட்டுறதுக்காக ஒரு சில விஷயம்லாம் பண்ணி அந்த ஆன்மாவை இங்கேருந்து துரத்தையும் விட்டுருக்காங்க. அப்படி துரத்தின விஷயம் வேற எங்கேயும் போல யார் ஏவி விட்டாங்களோ திரும்ப அவங்ககிட்ட தான் போயிருக்கு. ஸோ எப்படி இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் விட்டு அந்த ஆன்மா போனதுக்கப்புறம் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பழைய நிலைமைக்கு வரவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த விஷயம் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இதுக்கு காரணம் இந்த கெட்ட எண்ணம் இருக்கிற இந்த ஆளால் தான் இவ்வளோ விஷயமும் நடந்திருக்கு. ஆனால் அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ குலதெய்வம் அங்கேருந்து துரத்தி விட்டால் அந்த ஆன்மா டைரெக்டாக போயிட்டு அவனை
ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் திரும்ப அடிக்கும். ஏன்னா அந்த ஆள் அந்த ஆன்மாவை எப்படி கட்டுப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சேம் அந்த கட்டுப்படுத்தின அந்த ஒரு விஷயத்த, அதாவது மனித மலத்தை நைட்டு இந்த 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே இருக்கிற ஒரு பர்டிகுலர் டைமில் தான் வந்து சாப்பிட்டு இந்த ஆன்மாவை வசப்படுத்துறதா சொல்லப்படுது. ஆனால் இந்த மனித மலத்தை சாப்பிட்ற இந்த ஒரு விஷயம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணால் பார்த்தாது. இந்த கெட்ட எண்ணம் இருக்கிற இந்த ஆள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அந்த ஆன்மா இவர் சொல்கிறத கேட்கும், இல்லைனா இவரே திருப்பி அடிக்கும் அப்படின்னு அவருக்கும் நல்லாவே தெரியும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு நாள் அந்த மலத்தை சாப்பிடாம விட்டாலும் இவரோட மரணம் கன்ஃபார்ம். இந்த சம்பவத்தை நம்ம சப்ஸ்கிரைபரான சீமான் இவர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அந்த கெட்ட எண்ணம் இருக்கிற அந்த ஆள் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டு பார்த்தேன். அவரும் விசாரித்து பார்த்துருக்காரு. அப்படி விசாரிச்சதில் அந்த ஆளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு தான் இருக்காராம். அவருக்கு குடும்பம், குட்டி, பேரம், பேத்தி அப்படின்னு எல்லாருமே நல்லா இருந்துட்டு இருக்காங்க. பட் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஊரம் விட்டு அடித்து நிறைய சொத்தெல்லாம் சேர்த்துருப்பார்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு காலத்தில் இவங்களுக்கு நிறைய விஷயம், நிறைய பணம் சேர்ந்துட்டு இருந்ததோ அதுக்கு டபுளாக இப்போ இவங்க கையை விட்டு போகிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ அவங்க குடும்பம் நல்லா இருந்துட்டு இருக்கு. ஆனால் நல்லா இருந்தும் ஒரு நடைப்பிணமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டி இன்கேஸ் அந்த இடத்துல கடவுள் உங்களுக்கு உதவி பண்ணல, நீங்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணால் மட்டும்தான், அதாவது இந்த மனித மலத்தை சாப்பிட்டா மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி என்ன பண்ணுவீங்கன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். மறக்காமல் இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட தாட்ன்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இது கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்படி கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது போல் பயங்கரமான சம்பவத்தை நான் போஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நான்